சோ உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பாட்டியும் உங்க சித்தப்பா உங்களோட சொந்தங்களே தான். அதை பார்த்தது யாரு? ஃபர்ஸ்ட் நான் அதை என்னோட ஃபேமிலிஸ் தான் போட்டு காமிச்சேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிவகாசி கஸ்டமர். அவங்க வந்துட்டு அவங்க அம்மா மடியில படுத்துருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செகண்ட் டைம் இருக்காது. கண்டிப்பா. இப்போ ஏ கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு மோஷன் பிக்சர் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டாலே அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருமே. ஸோ விஆருக்கே ஒரு அழிவு இல்லையா? இப்போ விஆர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏக்கு போக மாட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா விஆருங்கிறது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ எங்களோட ஒரு ட்ராபேக் என்னன்னா, எங்களால் வந்து விஆரை வந்துட்டு ஷோகேஸ் பண்ண முடியாது. விஆருங்கிறது நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கும் நிஜமாக முன்னாடியே பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ நேரம் இந்த ரீயூனியன் நடக்கும்? அது நம்ம செட் பண்ணுற போகிறோம், எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். ஒருத்தவங்க மடியில் படுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, தோல்ல சாஞ்சிக்கலாம். நான் எங்கள் அப்பாவோட பைக் ரைடிங் போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க. ஸோ இது இறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேற எக்ஸ்பீரியன்ஸ் என்னாவது ஆசைப்பட்டாங்கன்னா அது வந்து விஷயம்லாம் நம்ம ரியலில் நடக்காதோ அதை நம்ம விஆரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். வெல்கம் டு சாட் வித் ஜெயா பிளஸ் பை பிரியா அண்ணாதுரை. பொதுவா கனவு காண எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கனவே நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துக்கு போய் நினைச்ச விஷயத்த உணர்ந்து கேட்டு அனுபவிச்சு நினைச்சவங்களை பார்த்து அந்த மாதிரி இருந்தா, அதுவும் தூங்காமையே, புரியல, வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வீடியோ கேம்ஸ், எஜுகேஷன், மெடிசன்னு பல துறைகளில் பயன்படுத்தப்பட்ட வந்த விஆர் டெக்னாலஜி இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம கடந்த கால உறவுகளோட இணைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சு நம்ம லைஃப்ல இழந்தவங்களை இன்னும் ஒரே ஒரு வாட்டி பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிருப்போம். அதை விஆர் மூலம் சாத்தியப்படுத்துற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க இருக்கோம். உலகிலேயே முதல் முறையா நம்ம கடந்த கால உறவுகளுடன் இணைய வைக்கிற விஆர் ரீயூனியன் சர்வீஸை உருவாக்கியவர் தான் அவரு. நினைவுகளையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து உணர்ச்சிகளை உயிர்ப்பிக்கிற இந்த பயணத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம். லெட்ஸ் மீட் our guest ராம் பிரசாத் டு ஷோ. வணக்கம் ராம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச் ராம். இந்த விஆர் ரீயூனியன் சர்வீஸ்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு ராம்? ஸோ ஒரு 5 years பேக் வந்து நீங்கள் எல்லாருமே நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சவுத் கொரியன் மாம் வந்துட்டு அவங்களோட 7 வயசு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மூலமா மீட் பண்ற மாதிரியும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியும் ஒரு கார்டன்ல வந்து அவங்களோட விளையாட்டு பேசுற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நானும் ஒரு ஆடியன்ஸாக அதெல்லாம் பார்த்துருக்கேன், வியந்திருக்கேன். தென் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் தேடுதலில் நான் இப்போ இறங்கினேன். ஸோ எல்லாரையும் மாதிரியும் தான் இதெல்லாம் ஒருவேளை பணக்காரங்க மேட்ரு போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளால அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு விஷயம் வரும்போது நானே அதை பற்றி தேடும்போது நிறைய விஷயங்கள் என்ன தெரிய வந்ததுன்னா, அதுக்கு அவங்க செலவு பண்ண மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸில் போகும். 10 to 20 lakhs வரைக்கும் அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. தென் கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் அவங்க வந்து 8 months செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் மணி வந்துட்டு ரொம்பவே காஸ்ட். ஸோ ஆர்டினரி பீப்புளால இதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ எனக்குமே ஜஸ்ட் அது ஒரு நியூஸ் தான் அப்போ. அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன் எல்லாரும் மாதிரி. தென் அதுக்கப்புறமா ஒரு 2 years பேக் வந்து இது அகைன் வந்துட்டு எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அது ஒரு சில விஷயங்களால. என்ன படிச்சிருக்கீங்க ராம்? நான் படிச்சது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். தென் வந்துட்டு இந்த மாதிரி விஆர் ரியாலிட்டிலாம் நான் வந்துட்டு எந்த ஒரு காலேஜ் போய் படிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங்ல நான் வந்துட்டு பேசிக்காக எல்லாமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுனால இது எல்லாம் நானே கற்றுக்கிட்டது. ஸோ பேசிக்காக நான் ஸ்டார்டிங்கில் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணேன். இது வந்து என்னோட பேஷன். சின்ன வயசுல அனிமேஷன்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாமே ஆன்லைன் மூலமாக நான் கற்றுக்கிட்டு ஒரு 4 to 5 years வந்து நான் ஆன்லைனில் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூடியூப் மூலமாக கிளாஸஸ் எடுக்கிறது, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் இமிடேட் பண்ணி நான் ஒரு 2 clips வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அதை அப்லோட் பண்ணுவேன். அது மூலமாக வந்து எனக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு பேசிக்கான ஒரு வேலையாக இருந்தது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது எப்போ வந்தேன் அப்படின்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து தவறிட்டாங்க. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்ல பிபிஓல ஒர்க் பண்ணேன். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணும்போது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டில் தான் நான் போய் தங்கி இருந்து சாப்பிட்றதுலாம் செய்வேன். ஸோ அவங்க அப்பா என்னோட ரொம்ப க்ளோஸ். தென் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா டச்சில் இல்லை. ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அவன் எனக்கு கால் பண்ண, அவனுக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் டச் விட்டு போயிட்டோம். திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தளபதி வச்சுலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் அனிமேஷனில். ஸோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். உண்மையிலேயே வந்து விஜய் அஜித்லாம் ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அவன் எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ ரியலாக பண்ணுறல, அப்பாவோட ஃபோட்டோஸ் தரேன், அதை வச்சு எனக்கு அப்பாவும் இந்த மாதிரி வீடியோ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். எனக்கு ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி இறந்து போய் 6 மாதம் ஆச்சு அப்படின்னா ரியலி ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவங்க எனக்கும் அப்பா மாதிரி தான், எனக்கு ரொம்ப க்ளோஸ்டு.
ஃபர்ஸ்ட் கோவப்பட்டேன். தென் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த விஆர் தாட் வந்தது. அகைன் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே. ஸோ இது நார்மலாக வீடியோவாக பண்ணி கொடுக்காம விஆரில் பண்ணலாமா, அவர் உங்ககிட்ட கேட்டது ஒரு வீடியோவா பண்ணி கொடுக்க தான் கேட்டாங்க. ஸோ ஃபோனில் நான் பேசிட்டு இருக்கும்போதே விஆரா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அதை பற்றி மறுபடியும் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் அகைன் அவங்க சொன்ன மாதிரி 6 மாதம் 8 மாதம் ஆகுங்கிறப்போ வெயிட் பண்ணுறான், நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே கேப் ஆச்சு. அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீலான்சிங்க்கு ஒருத்தவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஒரு வீடியோ கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தளபதி ஹீரோஸ்லாம் வச்சு நான் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுவேன், அனிமேஷன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு திருச்சியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட், யாருன்னு தெரியாது, பட் அப்போ வந்து அவங்க ஒர்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது தான் நான் ஃபஸ்ட்டு கேமிங் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே. ஸோ போகும்போது அவங்களுக்கு நான் மாடல்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பண்ணி கொடுக்கும்போது நான் அதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஆர் கேமிங்கில் நார்மல் கேமிங் தான். ஸோ நார்மல் கேமிங் தான். எனக்கு கேமிங்ஸ் பற்றிலாம் தெரியாது. பட் இன்ஜினியரிங்கில் நம்ம பேசிக்காக கோடிங்ஸ்லாம் படிச்சிருப்போம், அதோட ஐடியாஸ் தெரியும். ஸோ ஸ்கிரிப்டிங்லாம் என்னென்ன ஐடியாஸ் தான் தெரியும். பட் ஃபுல்லாக நமக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம போனதில்ல. ஸோ அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் கேமிங்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பட் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம டெமோ பார்க்கணும்னா நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ வந்து கேமிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் ஆன்லைனில். ஸோ அப்படி கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரியன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்கும்போது எதுக்கு இவ்வளோ மந்த் செலவு பண்ணணும், எதுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிற ஒரு ஸ்பார்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ இதை வந்து கம்மியான செலவுலேயே பண்ண முடியும். ஏன்னா நான் அப்போ தான் கேமிங் கற்றுக்கிட்டேன். ஸோ கேமிங் கற்றுக்கும் போது எனக்கு விஆரும் ஸ்ட்ரைக் ஆகி, ஸோ விஆர் கேமிங் அப்படிங்கிறத வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி ரீயூனியன் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. மறுபடியும் என் ஃப்ரெண்டை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்படா அப்படின்னு சொல்லும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப டிலே பண்ணிடல. ஸோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டதுனால அப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா ஹி காட் மேரிட், அப்புறம் அப்படி மூவ் ஆகி போயிட்டான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம், கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் முரண்பட்ட கருத்துப்பாடுனால அது அப்படியே மூவ் ஆகி பண்ணி போயிட்டான். ஸோ தென் அவனை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. பட் நான் எனக்கு இதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற நான் பண்ணிட்டேன். எனக்கு ஐடியாஸ் கிடைச்சிருச்சு, நான் பண்ணலை. எனக்கு ஐடியாஸ் கிடைச்சிருச்சு, நீ ஃபோட்டோ அனுப்புடா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதை பண்ணலாம். ஏன்னா எனக்கு பண்ண முடியுமான்னு தெரியாது, இதை யாரும் பண்ணதும் கிடையாது. ஸோ எனக்கு ஐடியாஸ் மட்டும் தான் இருக்கு, கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, இதை வச்சு இப்படிலாம் பண்ணா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி போர்டு மட்டும் நான் ரெடி பண்றேன். பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். பண்ணும்போது ஃபோட்டோஸ் கேட்குறேன், கொடுக்குறதுக்கு அவைலபிளா இல்லை. ஸோ அப்போ தான் ரீசெண்டாக என்னோட சித்தப்பாவும் என்னோட பாட்டியும் தவறினாங்க. என்னோட பாட்டி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மாடல். அவங்கள தான் நான் முதல்ல கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு அதோட எங்க சித்தப்பாவும் சேர்ந்து இறந்துட்டதுனால அவங்க 2 பேர் மாடலையும் கிரியேட் பண்றேன். விர்ச்சுவல் ரியாலிட்டியில ஒரு விஆர் கார்டனை கிரியேட் பண்ணேன், ஒரு ஹெவன் லுக்ல. எங்க பாட்டியும் எங்க சித்தப்பாவும் ஒரு ஹெவன்ல ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருந்து எங்க பாட்டி மடியில எங்க சித்தப்பா படுத்திருப்பாங்க. அதை நம்ம ரியலா போய் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு சீனை நான் கிரியேட் பண்ணேன் விஆர்ல. பண்ணிட்டு நான் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். இதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய லட்சக்கணக்கில் நமக்கு விஆர் ஹெட்செட்ஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு மொபைல் ஃபோன் போதும், அதுக்கு ஒரு விஆர் பாக்ஸ், ஜஸ்ட் ஒரு மொபைல் ஹோல்டர் தான் அது. ஸோ நம்ம தலையில் மாட்டி பார்க்கறதுக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நான் கம்ப்ளீட்டாக அதை லேர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பாட்டியும் உங்க சித்தப்பா உங்களோட சொந்தங்களே தான். அதை பார்த்தது யாரு? ஃபர்ஸ்ட் நான் அதை என்னோட ஃபேமிலிஸ் தான் போட்டு காமிச்சேன். ஓகே. ஃபேமிலிஸில் அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. ஆக்சுவலாக உண்மையில் என்னன்னா அந்த டைம்ல நான் ஒர்க் இல்லாம இருந்தேன். ஸோ ஒர்க் இல்லாம ஏதோ அனிமேஷன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கான், ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன், என்னடா பொம்மை பண்ணி விளையாண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு இன்கம் கொடுக்கணும். நான் வந்து எல்லாமே நான் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு இது எப்படி போகுன்னே தெரியாது. நான் கேமிங் டெவலப்மெண்ட்ல இறங்குறேன், அதுவும் ஃப்ரீலான்சிங்காக ஒருத்தங்க 2 பேர் சேர்ந்து பண்றோம், எப்படி போகும்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இறங்குறோம், அதுவும் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ என் மேல உள்ள நம்பிக்கை, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற என்னோட திறமையில நம்பிக்கை வச்சு தான் வந்துட்டு நான் இறங்குறேன். ஸோ அதை மற்றவங்களுக்கு எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதை ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு புரியும், நம்ம ஜஸ்ட் நான் உட்காந்து சம்பாதிச்சேன்னு சொன்ன நம்ப போறதில்ல. ஸோ அந்த மாதிரி நான் வீட்டில் போட்டு காமிக்கும் போது ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டாங்க. பட் யாருக்குமே இது ரொம்ப கஷ்டம் இல்லை போல, ஏதோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் ஏதோ ஆப் ரெடி பண்ணி கொடுத்துரும் போல அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு எவ்வளோ ஒர்க்குங்கிறது அவங்களுக்கு புரியல. ஸோ கிராம பகுதியில் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதான் இல்லை, இப்படிதான் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நான் அப்புறம் அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி நம்மளால இதை பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் யார்? ஃபர்ஸ்ட் கிளையண்ட் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிவகாசி கஸ்டமர். ஓகேங்களா, நான் இருக்கிறது ராமநாதபுரம், கன்னிராஜபுரம் ஒரு கிராமம். அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போனால் சிவகாசின்னு வைங்களேன். ஸோ சிவகாசியில் எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அம்மா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரீயாக. அது வந்துட்டு ஏன்னா நமக்கே தெரியாது, அவங்களுக்கு ஒரு புது தீமில் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா அவங்க வந்துட்டு அவங்க அம்மா மடியில் படுத்துருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகேங்களா,
ஸோ அவங்கள அதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஸோ பார்க்கணுங்கிறவங்களோட அவங்க ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அதை வச்சு நாங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு 1.5 month போச்சு. போயிட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா உண்மையிலேயே நான் அங்கே போயிட்டு அவங்க தலையில் அதை மாட்டி அவங்க பார்க்கும்போது அவங்க பார்க்குற சீன் இதுதான். அவங்க வந்து நடந்து போகணும், நடந்து போயிட்டு ஒரு ஹெவன் லுக் ஒரு ஃபீல்டில் ஒரு ஆரி ஒரு ஏரி அந்த ஏரியில் வந்துட்டு ஒரு கார்டன் தீமில் வந்துட்டு ஒரு பெஞ்சில் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மடியில் அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தையில பார்த்து சின்ன வயசு சீனை வந்து இவங்க ரீக்ரியேஷனில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுற ப்ராஜெக்ட், ஃப்ரீ ப்ராஜெக்ட். இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ எனக்கு அழுக வந்துச்சு. சீரியஸ்லி நான் செஞ்சு பார்க்கும்போது எங்கள் பாட்டியை கிரியேட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு அழுக வருது ஓகே, பட் மற்றவங்க ஒருத்தவங்க அழுது அதை பார்க்கும்போது தான் ஓகே நம்ம கரெக்டான ஒரு விஷயம் பண்ணிட்டோம், இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் ஹாப்பி டியர்ஸ் அப்படிங்கிற நேம் உருவாச்சு. ஓகே, ஸோ உங்களோட பிராண்ட் பேர் ஹாப்பி டியர்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்டோட ஹாப்பியான டியர்ஸை பார்த்து உங்களோட பிராண்ட் நேம் ஹாப்பி டியர்ஸ்னு வச்சிருக்கீங்க. நைஸ். தி VR ரீயூனியன் ப்ராசஸ் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் என்ன ப்ராசஸ், எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு? ஏன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து 1 month 1.5 months ஆகும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு? இப்போது அதான் ரீசெண்டாக நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஷார்ட் பீரியட்லேயே முடிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், தீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போ வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 3000 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். நைஸ். இந்த 2 வருஷத்துல 3000 ப்ராஜெக்ட்ஸ் மேலே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வேர்ல்டு வைடு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு ரிப்பீட்டடாக சேம் தீம் தான் கேட்க போகிறாங்க. 3000 பேரும் வந்துட்டு 3000 டிஃபரன்ஸில் கேட்க போகிறது. ஸோ ஆல்ரெடி பண்ணி வச்ச தீம்ஸ் நம்ம கிட்ட இருக்கும், ஆல்ரெடி பண்ணி வச்ச அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ சேம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 3 to 4 daysல நமக்கு முடிஞ்சிருது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து எஃபிஷியண்டாக அதை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ என்னோட மெயின் தாட்டே இதுதான், எஃபிஷியண்டாக பண்ணணும், அஃபோர்டபுளாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ நம்மளும் ஒர்க் பண்ணுற டைமை கம்மி பண்ணணும், தென் அதை நம்மளும் சீக்கிரம் முடிக்கணும். அப்போ அதை வந்து நம்ம கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு டெம்ப்ளேட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் நிறைய பேர் கஸ்டமைஸபிளாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க்கும் இருக்கும். ஓகே, எந்த விதமான டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணுறீங்க? அதான் VR டெக்னாலஜினாலே வந்துட்டு நமக்கு VR கேம்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். நிறைய கோடிங்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பைத்தான், அப்புறம் C# இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் கோடிங்ஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரொம்ப டீப்பாக போவேன். ஸோ நிறைய கோடிங்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தென் நிறைய டூல்ஸ் இருக்குது. மோஷன் கேப்சரிங்கிற டெக்னாலஜி வந்து நம்ம அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். CG அனிமேஷன்ஸ். ஸோ அதான் மல்டிபிள் டெக்னாலஜிஸ் வந்து கம்பைண்ட் ஆகும். இப்போ நீங்கள் அனிமேஷன் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறீங்க, அனிமேஷன் பண்ணுறீங்க, அதோட வீடியோ ரெண்டர் பண்ணி முடிச்சிருக்கும். பட் கேமிங்னு வரும்போது அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கோடிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ட்ரிகர் பண்ணணும், பட்டன்ஸ் வைக்கணும், ஸோ இதை பண்ணால் இது நடக்கணும் அப்படிங்கிற கோடிங்ஸில் நம்ம ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இது VR அப்படிங்கிறப்போ இன்னும் டபுள் ஆகும். ஸோ VR டெக்னாலஜிங்கிறப்போ அதில் நிறைய கோடிங்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை அடுத்தடுத்து போகும்போது VR டெக்னாலஜி வந்து இப்போ ஹைல இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீமா நம்ம தொட்டாச்சு. ஸோ நீங்க இதை தனியால ஆரம்பிச்சீங்க, இப்போவும் தனியால தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, or you have a team? இப்போ ஒரு 6-7 பேர் இருக்காங்க நமக்கு. ஓகே, சோ ஒரு டீம் வச்சிருக்கீங்க, ஒரு 6-7 பேர் அந்த டீம்ல வச்சு வழி நடத்துறீங்க. அந்த 6-7 பேரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அனிமேஷன் என்னன்னே தெரியாதவங்க, கம்ப்யூட்டர் பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணி அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணி கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து, ஏன்னா அவங்கள வேலை வாங்குறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் இப்போ நான் இருக்கிறது வந்து ராமநாதபுரம், கன்னிராஜபுரம் ஒரு கிராமம். ஸோ அங்கே வந்து நமக்கு ஜாப்லாம் கிடைக்க மாட்டாங்க ஆளுக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிக்கிறவங்கள வச்சு தான் வந்து நம்ம வேலை வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வேலை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் என்ன சொல்ல நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து வெறும் ஜாப் மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் ஒரு தொழில் பக்தியோட ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நைஸ், குட் டு ஹியர். அடுத்த கேள்வி, இந்த இமோஷனல் ரியாலிசமை எப்படி வந்து வெளிப்படுத்துறீங்க இந்த VR ரீயூனியன்ல ராம்? வாய்ஸ்னா இருக்கட்டும், இல்லை அவங்களோட மேனரிசமா இருக்கட்டும், அதை எப்படி நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா கொண்டு வரீங்க? இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் போகலாம். அந்த கொரியன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட ரியாலிசம் கொண்டு வரதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி சாயலில் இருக்கிற நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தாங்க. அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு பத்தலை. ஏன்னா நம்ம வந்து 3Dயில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நிறைய சிலைகள் பார்க்குறோம் இல்லையா? சிலைகள் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ரியாலிஸ்டிக்கெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அதோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அவங்க மீசை அந்த ஷேப் மட்டும் வச்சு சரி இவங்க தான் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் கண்டுபிடிப்பாங்க. பட் 3D அனிமேஷன்ங்கிறப்போ நம்ம ரியலாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அவங்க வந்து நம்ம முன்னாடி நடந்து வராங்க. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் அப்படி மாறினாலே இது அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கொரியன் டிராமா, அந்த கொரியன்
டாக்குமெண்ட்ரிலேயே அவங்க அதான் சொல்லியிருப்பாங்க. நான் அது ஃபுல்லாக பார்க்கும்போதே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 70% தான் மேட்ச் ஆயிருக்கும் அந்த குழந்தையோட ஃபேஸ். நாங்கள் வந்து அவங்க அம்மா ஃபேஷியலோட ஃபீச்சர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேரை வந்துட்டு ரெஃபர் பண்ணி, நிறைய ஃபேஸ்க்கு ரொம்ப ரெஃபர் பண்ணி, தென் அந்த குழந்தை பேசும். அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரியே இமிட்டேட் பண்ணுற குழந்தைங்கள, அந்த வாய்ஸ் சிமிலராக இருக்கிற குழந்தைங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எடுப்பாங்க. தென் அவங்களோட ஃபேஸை வந்து 3Dல ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவங்க 3Dல கேப்சர் பண்ணி ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு அனிமேஷன்ஸ்க்கு மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ஆகும், செலவாகும். ஸோ அதுக்கு வந்துட்டு அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு ஆக்டரை ஆக்ட் பண்ண வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அதை வந்துட்டு நம்ம போன்ஸோட கனெக்ட், அது நிறைய ப்ராசஸ் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த அனிமேஷன் கொண்டு வரதுக்கு பல மாதங்கள் கண்டிப்பாக எடுக்கும். பட் நம்மளால இதை பண்ண முடியாது இல்லையா? இந்த பண்ணுற செலவுக்கும் நம்ம வர்ற ஆர்டர்ஸ்க்கும் இதை பண்ண முடியாது. பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நான் வந்துட்டு எல்லாருக்கும் இது வந்து ரீச் ஆனால் போதும். ஏன்னா இப்போ எந்த ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செகண்ட் டைம் இருக்காது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கும், செகண்ட் டைம் அது ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஓகேங்களா? அது எப்படிப்பட்ட பட் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது வேற, மற்றபடி எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு என்னன்னு பார்த்தாலே போதும். ஏன்னா இப்போ வரைக்குமே விஆர்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்போ இந்த விஆருங்கிறது வந்த சில வருஷங்களே அழிஞ்சு போச்சு ஆக்சுவலா. ஏன்னா இதால நிறைய பேர் எப்படி தலையில மாட்டிட்டு சுத்த முடியாது, ரொம்ப நேரம் பார்க்கும்போது மோஷன் சிக்னஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருந்ததுனால வந்த ஒரு 3 to 5 yearsலேயே வந்து இது வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. கூகுள் தான் இதை கொண்டு வந்தாங்க, அவங்களே ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஆக்சுவலாக வீட்டில் ஒரு பின்னு சும்மா கீழே கிடந்துச்சுன்னா கூட அதை எடுத்து ஒரு பேப்பரை வச்சு குத்தி வச்சிருவேன். ஸோ அது எதுக்காவது யூஸ் ஆகணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்குது, அது எதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டாங்க, அபேண்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்த டெக்னிக் தான் இது. இப்போ அனிமேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸ்க்கு பண்ணுறதுக்கு அவங்களே வந்து சிமிலராக ஏதாவது ரெஃபரன்ஸ் அனுப்ப சொல்லுவோம். அனுப்ப சொல்லி நாங்கள் முடிஞ்சால் நாங்கள் இமிட்டேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஏஐ, எனக்கு ஒரு சில விஷயங்கள ஏஐ எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ஏஐல வந்து நம்ம டப் பண்ணிக்கலாம், அவங்களோட வாய்ஸ் நமக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம வந்து டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஃபேஷியல் ரெகக்னிஷனும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு ஃபோட்டோ தான் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணி நாங்கள் செக் பண்ணுவோம் கஸ்டமருக்கு அனுப்பி. ஏன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் நமக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஒரு ஃபேஸ் முடிய கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கணும். ஏன்னா ஃபேஸ் வந்து நமக்கு தெரியாது, சைடுல திரும்பினா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது, மேல இருந்து பார்த்தா எப்படி இருப்பாங்க தெரியாது. ஸோ நம்ம ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருக்கும். ஏஐ பத்தி பேசிட்டு இருந்தீங்க ராம். ஏஐ உங்களோட ஃபீல்டுக்கு எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இல்லை பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏஐ கண்டிப்பா வந்துட்டு தேவைதான், ஓகேங்களா? கண்டிப்பா ஏஐ வந்து நமக்கு தேவை. பட் அதை வந்துட்டு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்க ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துருப்போம், அது நிறைய அன்வான்டாக தான் போயிட்டு இருக்கே தவிர யாரும் அதை வந்து பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் நாங்கள் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி எங்க ஃபீல்டில் சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு அந்த மிமிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், வாய்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தென் முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணணும், மேனுவலாக நம்ம ஸ்கல்ப் பண்ணணும், அந்த மாடலிங் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இப்போ ஏஐல அவங்களுமே அப்டேட் பண்ணாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் நாங்கள் ஆக்சுவலாக செலவு பண்ணுறவங்களால தாண்டி நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட சர்வீஸ் அப்டேட் ஆகுதுங்கிறப்போ அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிட்டு வருது. ஸோ போக போக எங்களுக்கு மோர் ரியலிஸ்டிக் ஆகிட்டு வருது. ஸோ எங்களுக்கு அந்த வகையில் ஏஐ நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பட் கஸ்டமர் சைடு பார்க்கும்போது என்னன்னா, நிறைய பேர் இப்போ ஏஐ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐக்கும் நாங்கள் பண்ணுற விஆருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமல் போகுது. ஸோ எங்கள் சைடில் விழுந்த ஒரு அடின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு மோஷன் பிக்சர் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டாலே அது கிரியேட் பண்ணி கொடுத்துருமே. ஸோ விஆருக்கே ஒரு அழிவு இல்லையா ஏஐ? அதுதான், இப்போ விஆர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐக்கு போக மாட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா விஆருங்கிறது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ எங்களோட ஒரு ட்ராபேக் என்னன்னா, எங்களால் வந்து விஆரை வந்துட்டு ஷோகேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தவங்க வந்து பார்க்குற வரைக்கும் அது விஆர்னா என்னங்கிறது புரியாது, உணர வைக்க முடியாது. அவங்க லைவாக பார்க்க, இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களால் அவங்க லைவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கிறப்போ ஒருத்தவங்க வந்து ஏஐ வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்க, இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டாங்க, போட்டு காமிச்சிட்டாங்களே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது இல்லை விஆருங்கிறது. நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கும் நிஜமாக முன்னாடியே பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறோம். ஸோ ஏஐங்கிறது அதுதான், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது வேற, நிஜமாக நேரில் பார்க்கறது வேற. ஸோ நாங்கள் நேரில் கொண்டு வரோம். ஓகே, வாய்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தப்போ ஏஐ வந்து வாய்ஸ் மிமிக் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து லைவ் சாட்டிங் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து புது டெக்னாலஜியோ இல்லை இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறதோ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து யாரும் பெர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே கனெக்ட் பண்ணி சேட் பண்ணுறோம்,
இல்லையா, இன்டர்கனெக்ட் பண்றோம், ஒரு குரூப் கிரியேட் பண்றோம், மொத்தமா பேசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. அவதார்ஸா கிரியேட் பண்ணி அவங்க வந்து இன்டர்கனெக்ட் பண்ணி ஒரு நியூ வேர்ல்டுல பேசிப்பாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதான் இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்றதில்ல. ஜஸ்ட் ஒரு இல்ல இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவங்க பண்றபோது அவங்க வந்து அந்த கிளையண்ட் வந்து அவங்க பாக்குறவங்க கிட்ட லைவா சேட் பண்ண முடியுமா, வாய்ஸ் சேட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பண்ணலாம். பட் அது வந்து நம்ம என்ன சொல்ல, ப்ரீபெய்டா நம்ம வந்து செட் பண்ணணும். நம்ம வந்து அதை ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணணும். லைவா வந்துட்டு பண்ணணும்னா நம்ம இப்போ நம்ம சாட் ஜிபிடிலாம் வருது இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸாக தான் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி வைக்கணும். ஓகே. இப்போ நம்ம சாட் ஜிபிடிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அது நம்ம பண்ணுது. இப்போ அந்த சாட் ஜிபிடியை நம்ம அந்த மாடலோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது சாத்தியம். அது கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ரெஸ்பான்சஸும் இருக்கும். ஓகே. உங்க கிளையண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி எந்த ரீசனுக்காக விஆர் ரீயூனியன் வேணும்னு கேட்குறாங்க? ஒன்று அவங்களோட துக்கத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காகவா, இல்லை வந்து இன்னும் ஒரு தடவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்றதுக்காகவா, இல்லை வந்து தெரப்பிக்காகவா, ஐ மீன் ஒரு ஹீலிங்காகவா? எப்படி சொல்ல, இது நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம ஏன்னா நான் சொன்ன மாதிரி 3000 கஸ்டமர்ஸ் மேலே பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் நிறைய வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, அவங்க பிடித்தமானவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வரும்போது ஜஸ்ட் அப்ரோச் தான் இருக்கும். ஸோ அவங்க எதுக்காக கேட்குறாங்கிறது நிறைய தெரியாமல் போயிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க, அவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அதை செஞ்சு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். இன்னும் நிறைய டைப்பில் எப்படி வருவாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு போகும்போது ஒரு குட் பை கூட சொல்லலை, க்ளோஷருக்காக. ஆமாம், நான் சொல்லாமல் போயிட்டேன், கடைசியாக ஒரு தடவை பார்த்து பேசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க ரீப்ளை பண்ணுறதுனால இவங்க பேசிப்பாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அதெல்லாம் எங்களுக்கு வீடியோ எடுத்துலாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். தென் நிறைய பேர் நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க அப்பாவை அவங்க பிறந்ததுலேருந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க உண்மையிலே இருந்தால் அவங்க மடியில் நாங்கள் படுத்திருந்தா எப்படி இருக்கும், அவங்க தொல்லை சாயணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கற்பனையில் சாத்தியம், கற்பனையில் வேணா இருக்கும், நிஜத்தில் சாத்தியம் இல்லை. பட் அதை விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நாங்கள் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கோம், மடியில் படுத்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மதுரையில் ஒரு ஈவெண்ட் என்னன்னா, தாய் மாமா வந்து இறந்துட்டாங்க. தாய் மாமா மடியில தான் உட்கார வச்சு காது குத்துவாங்க. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு பையன் வந்துட்டு அவங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் மாட்டிட்டு அவங்க தாய் மாமா மடியில் உட்காந்து காது குத்து நடந்தது. பட் அவர் உயிரோட இல்லை, விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இது நடந்துச்சு. ஓகே. எனக்கு ஒரு டவுட், இப்போ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கலக்கமா இருக்காதா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது? நெகட்டிவா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு டெக்னாலஜி வரும்போது ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட் பண்றது கரெக்ட் தான், இருக்க தான் செய்யும். பட் இது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம திணிக்க போறதில்ல. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க தான் இதை யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்க அதை வாங்க போறதில்ல. எனக்கு தேவையில்லை, அதை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தும், எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி அது எதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்க போறதில்ல. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க இப்போ நானுமே யோசிச்சிருக்கேன், கண்டிப்பா இது வந்து ஒருவேளை நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நம்ம ரொம்ப தேவையில்லாம மறுபடியும் அந்த நினைப்புகளை கொண்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, இப்போ வேற ஒருத்தவங்க பண்ணி தான் நானும் இந்த கொஸ்டினை கேட்டிருப்பேன் கண்டிப்பா. பட் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா என்ன அப்ரோச் பண்றவங்க அங்கே தேவைங்கிறப்ப தான் அப்ரோச் பண்றாங்க. ஸோ அப்ரோச் பண்ணதுக்கு அவங்க அந்த அழுத ஹாப்பினஸ் வந்து அடுத்த செகண்ட் வந்து சந்தோஷமாகறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக யாரையுமே எனக்கு தெரிஞ்சு ஆக்குனது இல்லை. ஓகே. ஒரு எத்திக்கல் பவுண்டரி ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களோட கிளையன்ஸ் கிட்ட வந்து இப்போ ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இல்லை இந்த விஷயத்துக்காகலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எத்திக்கல் பவுண்டரி வச்சிருக்கீங்களா? நிறைய கஸ்டமர் அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, 2 இயர்ஸ் பேக் வந்து ஒருத்தவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க அம்மாவை வச்சு அப்படின்ட்டு. ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களே காண்டாக்ட் பண்றாங்க என்ன, எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் அவங்க 2 மந்த்ஸ் முன்னாடி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. 2 மந்த்ஸ் முன்னாடி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணோம், நான் முன்னாடி வேற ஒருத்தவங்களுக்காக கேட்டேன், எப்படி இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. ஆக்சுவலாக இது நியூஸ்லாம் வந்தது. அவங்க ஹஸ்பண்டோட ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்களுக்கு எங்களை பண்ண சொல்லி கேட்குறாங்க. மணி பே பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாது. எதனால நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? ஏன்னா அவங்க எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருப்பாங்க அந்த டைமில். ஸோ நம்ம மறுபடியும் அந்த மாதிரி இது பண்ணி அது எப்படி ஆகுங்கிற என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா நானுமே எமோஷனலாக ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு அழுக வந்துச்சு. இப்போ இதை நம்ம பண்ணவா வேண்டாமா, எனக்கு அப்படி இப்படின்னு மைண்ட் தோண்டிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கொஞ்சம் டைம் போகட்டும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, பட் இப்போ வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் ரெக்கவர் ஆகி வாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் பண்ணல. ஏன்னா அந்த டைம் நம்ம கொஞ்சம் எமோஷனலாக டவுனாக இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. மேபி அப்புறம் அவங்க ஃபேமிலிஸோட போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாறி இருப்பாங்க அப்படின்னு தோணுது.
ஓகே. அதே மாரி கன்சென்ட்ன்னு ஒரு விஷயம் வந்து நீங்க யோசிச்சு பார்ப்பீங்களா? இப்ப வந்து இறந்தவங்கள மறுபடியும் விர்ச்சுவல் ரியாலிட்டில கொண்டு வரும்போது, அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து நீங்க அந்த பழக்கம் இருக்கா நம்மளுக்கு? எந்த மாதிரியான கன்செப்ட்? இப்ப வந்து ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ண சொல்லி கேட்கிறேன். இப்ப என் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட வந்து வர வச்சு காமிங்க என் கண்ணு முன்னாடின்னு. சோ அந்த ஃப்ரெண்டோட பேரன்ட்ஸ் கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கணும் நம்போ அவங்கள வந்து இந்த மாரி பண்றதுக்குன்ற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கான்னு நான் அது கேட்கிறேன். கஸ்டமர்ஸ்டே பேசிருவோம். ஸோ நீங்க இப்படி பண்ண போறீங்க. இதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சும்மா ம். சொல்றதுக்கு பதிலா எக்ஸ்பீரியன்ஸே சொல்லிடுறேன். இந்த மாரி ஒரு அம்மா, அவங்களோட பையன் வந்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களோட மருமகன், ஓகே. அந்த அம்மாவோட மருமகன் வந்துட்டு அ அவங்க அம்மாவுக்கு அவங்க அந்த பையன காமிக்கணும். ம். ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அ ஏன்னா அந்த பையன் வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம அனிமேஷன்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்க அம்மாவும் ஏஜ்டானவங்க. ம். ஸோ நான் அவங்ககிட்ட டீட்டெயிலா கேட்டுட்டேன். ஏன்னா இது சர்ப்ரைஸுங்கிறப்போ அவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ம். ஸோ அவங்க நான் டீட்டெயிலா ஃபுல்லா பேசிட்டு, நீங்க சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க. அவங்க வந்து இதனால அஃபெக்ட் ஆக மாட்டாங்கல்ல. ம். ஏன்னா சின்ன பையன். ம். அந்த மாரி ரொம்ப ஏர்லியாவே இழந்திருக்காங்க ம். அப்படிங்கிறப்போ, எந்த வகையிலயும் அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. ம். நீங்க ஷூரா இருக்கீங்களா? ம். அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்லாம் நான் கேட்டுருவேன். ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம். அத நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி தான் என்னோட அப்ரோச்சும் இருக்கும். வந்தா ஆர்டர் புடிச்சா போதும்லாம் இல்ல. நான் ஃபுல்லா ஓகே. டீட்டெயில் கேட்டுட்டு, சப்போஸ் அப்லோட் பண்றது நம்ம வீடியோவா நம்ம ஷோகேஸ் பண்ணோம்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் சோசியல் மீடியால. ஸோ அதையும் நான் கேட்டுருவோம். உங்களுக்கு இது குட் திங். ப்ராப்ளம் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் குட் திங். எவ்வளோ நேரம் இந்த ரீயூனியன் நடக்கும்? இந்த இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நேரம்? அது நம்ம செட் பண்றத பொறுத்து. எவ்வளோ ஓகே. நாளும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம அரவுண்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு ஓகே. நம்ம செட் பண்ணி குடுக்குறோம். ஓகே. அந்த இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம பண்ணி குடுக்க டெம்ப்ளேட். ஏன்னா கம்மியான பிரைஸ்ங்கிறப்போ எல்லாருக்கும் நம்ம பண்ணி குடுக்க டெம்ப்ளேட்னா, ம். அவங்க நிஜத்துல நம்ம முன்னாடி நடந்து வந்து நம்மள ஒரு ரியல் ஹக் பண்ணா எப்படி இருக்கும்? ஓகே. உண்மையிலே அவங்க ஹக் பண்ணுவா அந்த ஃபீல் நம்மளால உணர முடியும். டச் பண்ண முடியாது. ம். பட் ம். உணர முடியும். ஓகே. ஸோ அந்த தீம்ல தான் வந்து நம்ம எல்லாருக்கும் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் போகும். ஓகே. தென் அப்புறம் ஒருத்தவங்க மடியில படுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ம். நீங்க அவங்க மடியில படுத்துக்கலாம். ம். விஆர் போட்டுட்டு மடியில படுத்துக்கலாம். தோள்ல சாஞ்சுக்கலாம். ம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து நான் எங்க அப்பாவோட பைக் ரைடிங் போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க. ம். ஸோ அவங்களோட பைக் ரைடிங் போற மாரிலாம் நாங்க பண்ணி குடுத்தோம். ம். தென் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப வைரலா போச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ என்னன்னா, ராமேஸ்வரத்துக்கு எங்க அப்பாவ கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே. பட் அங்க கூட்டு போக முடியல. ம். அதனால அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்டும், அவங்க ஃபாதரும், ம். ஃபாதர் இன் லாவும் ம். ராமேஸ்வரம் போகணும் ஒண்ணா விஆர்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாரி ரொம்ப கஸ்டமைஸ்டா பண்ணி குடுத்த ஒரு ப்ராஜெக்ட். நைஸ். ஸோ 2 to 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஆமா. நைஸ். உங்களுக்கு மெமரபிளான இல்ல ஒரு டச்சிங்கான ரீயூனியன் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? தளபதி மாம்க்கு பண்ணி குடுத்தது. அ தளபதியோட சிஸ்டர் வித்யா, அவங்க சின்ன வயசுல விஜய் சார் ஆமா. அவருடைய தங்கச்சி வந்து தங்கச்சி இறந்துட்டாங்க. ஸோ இறந்துட்டாங்க. அவருக்கு பண்ணி குடுத்துருக்கீங்க. அவங்க அவங்க அவருக்கு தான் பண்ணி குடுத்தோம். ஓகே. பட் அவங்க அம்மாவ பார்த்தாங்க. ஷோ ஆஃப் அம்மாவ ஓகே. பார்த்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு செலிபிரிட்டிக்கு நான் பண்ணி குடுக்க போறேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ம். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பதட்டமா ஒர்க் பண்ணோம் டீம் ம். சேர்ந்து. பண்ணிட்டு அங்க போய் அவங்ககிட்ட காமிச்சு, அவங்களும் ஹேப்பி ஆயி நல்லா ஓகே. பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் எனக்கு பக் பக்குன்னு இருந்தது. நைஸ். ஹாப்பி தான் ஆனாங்க. ஆமா. எமோஷனல் ஹேப்பி. நைஸ். எல்லாம் இந்த மாரி பெரிய பெரிய செலிபிரிட்டி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும்ல. ம். பிடிக்குமா? பிடிக்காதா? ஏன்னா அவங்க ம். ஆல்ரெடி நெறைய பார்த்துருப்பாங்க. ம். எவ்வளோ சர்ப்ரைஸ் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காது ம். அப்படின்னு நெனைப்போம். பட் இது வந்து எமோஷனலி கனெக்ட்ங்கிறதுனால, இது கொஞ்சம் யூனிக்காவும் தெரிஞ்சது அவங்களுக்கு. இந்த மாரி நைஸ். பார்த்ததே இல்ல ம். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது நமக்கும் சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி நம்ம நெறைய ஈவென்ட்ஸ் இருக்க தான் பட் விஜய் சார் பார்க்கல இன்னும். ஆனா சொல்லியிருப்பாங்க போல. ஓகே. அவங்க டீம்ல இருந்து சொன்னாங்க. ம். நல்லா இருக்குன்னு என்ன பண்ண அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க. ஓகே. அதே மாரி கிளையண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க கஸ்டமைஸும் பண்ண முடியும்ல. அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆமா. எங்க எப்படி வேணும்னு நான் கேட்கிறேனோ, அங்க அப்படி உங்களால பண்ணி கொடுக்க பண்ணி கொடுக்க முடியும். முடியும். இல்ல? எஸ். அந்த மாரி வியர்டா இல்ல. புதுசா வந்த ஒரு ரெக்வெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு கஸ்டமைஸ்ட் ரெக்வெஸ்ட். பீச்ல ஒரு லவ் ஜோடி தாலி கட்டிக்கணும்னு கேட்டாங்க. அவங்க ஆக்சுவலா இறந்தவங்க ஓகே. அந்த மாரிலாம் இல்ல. ஓகே. என்னோட லவ் பண்ற பொண்ணு, அ. அவங்களுக்கு நான் தாலி கட்டணும். ஓகே. நனவுல கட்ட முடியுமான்னு தெரியல. அது கட்டிக்கிறேன்னாங்க. அ. எனக்கு அது காமெடியாவும் இருந்தது. ம். பட் இந்த மாரி மேபி நம்ம ஃபியூச்சர்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஆ. ஏன்னா நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிற வேண்டாம். அதையும் நான் ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணோம். ஓகே. அதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சு. சோ இது இறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் என்னாவது ஆசைப்பட்டாங்கன்னா, அது வந்து என்ன லெஜிட்டா விஷயம்லாம் நம்ம தோணுச்சுன்னா. ரியல்ல நடக்காதோ, ம். அத நம்ம விஆர்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே. சாத்தியமாக்கலாம். ஓகே. ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இந்த சர்வீஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து ரொம்ப பூம் ஆயிருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது இல்லாத வீடே இருக்காது அப்படிங்கிற மாரி. ஏன்னா விஆர்ங்கிறது வந்து இப்ப ஆப்பிளோட விஆர் விஷன் ப்ரோ வந்தது. மெட்டா குவெஸ்ட் வந்தது. இது எல்லாமே வந்து பிரைஸ் அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ எல்லாரும் இப்ப எல்லாருக்குமே விஆர்னா என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதோட பிரைசிங். ம். இது எல்லாமே இந்த தரப்புல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறதுனால தான், அத பத்தி ம். நெறைய பேருக்கு ஐடியாஸே இல்லாம இருக்கு. ம். ஸோ இப்போ தான் நான் இந்த மிடில் கிளாஸ் கீழ இத கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஓகே. வந்து மொபைல்லயே பார்க்க முடியுங்கிறப்போ எல்லாராலயும் இத வாங்க முடியும். ஓகே. ஸோ ஏஐலாம் வர வர இது இன்னும் ம். கொஞ்சம் ஈஸி ஆகும் ம். கன்ஃபார்மா. இது ஈஸி ஆக ஆக இது இன்னும் எல்லாருக்கும் அஃபோர்டபுளா மாற மாற கண்டிப்பா எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ எல்லாருமே வாங்கும்போது, எல்லாருக்கும் இது போய் சேரும்போது, கண்டிப்பா இது வந்து
எல்லாருக்குமே இது ஒரு It will be a successful one. Yeah. Okay. So இப்போ நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒரு ப்ராஜெக்ட்க்கு, if I may ask? மினிமம் 1500 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. சோ ப்ராஜெக்ட்டோட குவாலிட்டி பொறுத்து அது. ஆமா. ஓகே. 1500ல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் 25000 வரைக்கும். 25000 வரைக்கும் பண்ணிருக்கீங்க. நைஸ். இந்த டெக்னாலஜி வந்து இப்போ எஜுகேஷன்ல யூஸ் ஆகுது, மெடிசன்ல யூஸ் ஆகுது, இப்போ இமோஷனல் பர்பஸஸ்க்காகவும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தெரபிக்கு இதை யூஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா இது ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண ஒருத்தவங்க வந்து இதை ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல ஒரு ஏதோ ஒரு சிக்காகி ஒருத்தவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஓகே. தேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஓகே. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். பட் அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, சிரிச்சாங்கப்பா. ஸோ மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. டவுனாக இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பூஸ்டப் பண்ணி விடுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. கரெக்ட். ஓகே, நைஸ். நீங்க ஒரு விஷயம் வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும், யாரா இருக்கும்? பாட்டி. நான் உங்களோட பாட்டி. அதை ஏற்கனவே பண்ணிட்டீங்க, பாட்டி அண்ட் சித்தப்பா பண்ணிட்டேன். ஓகே. பட் இப்போதைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றவங்க அப்படின்னா அவங்க தான். ஓகே. ஏன்னா அவங்கள பண்ண வீடியோ தான் வந்து ரொம்ப வைரலாகி ஃபர்ஸ்ட் எனக்கு இதை வெளியே காமிக்க வச்சது. ஓகே. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க நான் படிக்கும்போதும் சரி. அதனால மறுபடியும் சில விஷயங்கள் வந்து சில சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதை நான் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஓகே. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு செலவாகும். அது ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஓகே. மத்தவங்களோட எமோஷனல் அவுட்கம் பார்க்கறப்ப உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்காதா? உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா இருக்கும்ல. நானே ஒவ்வொரு வீடியோ நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நான் அழுதுட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே. நிறைய வீடியோஸ் நிறைய சின்ன பொண்ணுங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எடிட் பண்ண நமக்கே அழுக வருது. அப்போ அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் திரும்ப வரும்போது நான் நிறைய அழுதுருக்கேன். நிறைய வீடியோஸ் பர்சனலி உங்ககிட்ட உங்க கிளையன்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க? மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தேங்க்யூ சொல்லியிருக்காங்களா? நீங்க என்னோட பேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரிவ்யூஸ் இருக்கும். நான் 3000 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிவ்யூஸ் மட்டும் 1000 இருக்கும். நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது, பண்ணாதது நிறைய. அதே மாதிரி வீடியோஸே கிட்டத்தட்ட 600 கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களே பார்த்துக்கலாம், அதோட பெர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. நிறைய இதை அவங்க பர்சனல் விஷயத்துக்காக அனுப்ப மாட்டாங்க, ப்ரைவேட்டாக இருக்கணுங்கிறது அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேர் அனுப்பிட்டு நான் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் மட்டும் பண்ணாதீங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சொல்லுவாங்க நீங்கள் ரிவ்யூஸ் நிறைய பார்க்கலாம், அந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வார்த்தை, அப்புறம் இதெல்லாம் உண்மையான நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. காட் பிளஸ் யூ அந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயம் வரும். ஸோ பணம் சம்பாதிக்கிறத தாண்டி மக்களுடைய மன நிறைவை சம்பாதிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பா. ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும்ல? ஆமா, அது கண்டிப்பா. ஏன்னா இப்போ யாருமே வந்துட்டு இப்போ நானுமே பெருமிதமா சொல்லிக்க விரும்பல. நம்ம பிறந்த உடனே யாருக்காவது நல்லது பண்ணணும்னு பாஞ்சு யாரும் போறது இல்லை. நம்ம சர்வைவலுக்காக நிறைய விஷயங்கள் பண்றோம். அப்படி பண்ற விஷயம் நமக்கும் சம்பாத்தியத்தை கொடுக்குது, மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதுக்கு நமக்கு டபுளுக்கு சந்தோஷம். ஸோ அதுதான். ஸோ அந்த வகையில நான் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனை எடுத்திருக்கேன். பெருமிதமா நான் சொல்லிப்பேன், வேர்ல்ட் பெஸ்ட் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கும் இது ஒரு நல்ல டிஃபரெண்டான ஒரு ப்ரொஃபஷனாகவும் ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொஃபஷனாகவும் தோணுது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர். Thank you so much for your time today. தென் உங்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் கரண்ட்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற பர்சன்ஸை கூப்பிட்டு கன்னட கேள்வியெல்லாம் கேட்டு வியூஸ்க்காக போட்டுட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி டேலண்டான பீப்புளை வந்துட்டு அப்ரோச் பண்ணி என்னை இன்டர்வியூ கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Thank you so much. Keep doing that. Thank you so much Ram. Thank you. Happy Tears ஓட virtual reality reunion experience பத்தி இவ்ளோ பேசிட்டு ஒரு டெமோ பார்க்காம போனா எப்படி? எங்க டீம்ல இருக்க ஒருத்தருக்காக ராம் பிரசாத் ஸ்பெஷலா ஒரு டெமோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. அது ஃபேக் தான், அது எவ்வளோ வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அது விஆர். பட் இதில் என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ அதை பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது அது எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குன்னு. இது யதார்த்தமாக நான் வந்தேன், ஏதோ நார்மலாக சரி வேறு எதுக்கும் கூப்பிட்றாங்க போல நான் வந்தேன். இது உண்மையாகவே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்படியே கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு, இதாக ஆரம்பிச்சிச்சு. ஹக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இதுக்கு மேலே பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது திரும்ப பார்த்தது அது இதுதான் பொய் தான் தெரிஞ்சாலுமே அது உண்மையாகவே ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. ஃபோட்டோஸில் இதிலலாம் பார்த்துருப்போம், ஒரு 3ல ஒரு ரியல் லைஃப்பில் கண்ணுக்கு எதிராக அப்படி திரும்ப நம்ம இழந்தவங்களை நம்ம திரும்ப பார்க்கும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸுமே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ராமநாதபுரம்ல இருந்து வந்து புதுசா ஒரு டெக்னாலஜியை, யாருமே யோசிக்காத ஒரு டெக்னாலஜியை யோசிச்சு அதை யூஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப அவருடைய பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு ராம் பிரசாத். இவர் எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். I'll see you in the next show. Until then, this is Priya Nadurai signing off.